of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம், நான் ஷோ வாட்சன் பிசி பாரு வாட்சன் மிஸ்டர் ஃபோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம மம்முக்கா அண்ட் விநாயகன் சார் நடிச்சிருக்கும் களங்காவல் படம் பார்த்துட்டேன். நான் ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் டீசர் ட்ரெய்லர்லேயே தெரியும். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக இதில் இக்கா வந்துட்டு இஸ் பிளேயிங் சைக்கோபாத் கேரக்டரு, பொண்ணுங்களை கடத்தி கொள்கிற மாதிரி ஒரு கேரக்டருங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் தெரியும். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லை எப்படி எங்கேஜிங்காக உட்கார வைப்பாங்க. பிகாஸ் வென் இக்காஸ் இன்வால்வ் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் நேச்சுரலி. ஏதோ ஒரு வருஷம் சம்பவம் பண்ணுவார் வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இக்கா வந்து நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணுறாருக்கும் போதே வந்துட்டு த ஹைப் வாஸ் லைக் சூப்பர் ஹை. பேஸ்ட் ஆன் சம்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அண்ட் அந்த பேரை சொல்லி அவங்க க்ளோரிஃபை பண்ண விரும்பலை. நாட் சம்திங் டு பி ப்ரௌட் ஆஃப். அண்ட் இக்காவோட கேரக்டர் யாரும் வந்துட்டு தப்பாக இன்ஸ்பயர் ஆகாமல் கெட் த notion of what is happening there and learn to be safe. I know this is irritating. I know this is too much for you அன்புள்ள girls and women and everybody. கேட்டு உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும்னு தெரியும். பட் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, I'm not talking about Ikka, I'm talking about the character he played, okay? இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது I don't know what we can do. I don't know what the government can do big. அவங்களுக்கு பவர் இருக்குது. அவங்களும் சில டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சட்டிலாக தான் போகிறாங்க. நம்ம ஊரில் தண்டனைகள் கடுமையாகாதனால தான் இந்த மாதிரி தப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. தண்டனையை கடுமையாக்குற மாதிரியும் தெரியல. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் நார்மல் மென் என்ன சொல்கிறதுனே தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹெல்ப்லெஸ்ஸாக ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் அ செல்ஃப் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஐ நோ இட்ஸ் இரிட்டேட்டிங், ஐ நோ இட்ஸ் பக்கிங், ஐ நோ இட்ஸ் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சொல்கிறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன், please take care of yourselves. Please be careful. Animals like these exist. இது ஓவர் நைட்டில் வாஷ் அவுட் ஆகிற விஷயம் கிடையாது. அண்ட் யார் எங்கே எப்போ எப்படி வராங்கன்னு தெரியாது. நீட்லி ட்ரெஸ்ட், நீட்லி க்ரூம்ட், சூப்பர் சொஃபிஸ்டிகேட்டட், அப்படியே அவ்வளோ கன்வின்சிங்காக, அவ்வளோ டு த பாயிண்ட் வெட் பண்ணி உங்களை அப்படியே ஒரு வெட்டிங் ப்ராசஸ் மாதிரி ஒன்று பண்ணி உங்களை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களை பர்சுவேட் பண்ணி உங்களையே ஒத்துக்க வச்சு கன்சென்சுவலாக சில விஷயங்களை பண்ணி அதுக்கப்புறம் அப்படிங்கிறக்குள்ள உங்கள் லைஃப்பை எண்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து சொல்லும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ. ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மம்முக்காவோட கேரக்டரை, இந்த பர்டிகுலர் கேரக்டரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காமல் இவர் சொல்ல வருது. ஐ see this movie as மம்முக்கா telling us people like these exist, please be careful அப்படின்னு சொல்ல வர மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். Oh my god, I am actually I was scared of Momoko. I'll tell you that, okay? I was scared of this person. அந்த மனுஷனோட கன்வின்சிங் நேச்சர், the way he's played this character. Again, I'm telling you very clearly, I'm not glorifying the character. I'm just telling you the way he has performed it. அதாவது என்ன கன்வின்சிங், என்ன அழகா, எவ்வளோ சாதுரியமா. I can just go on. This man has performed this character like a bloody beast. நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இதை டேர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். மம்முக்கா திருப்பி சர்ப்ரைஸ் பண்ணுறது இதுதான். மனுஷன் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, என்ன 74 நியர்லி. அண்ட் த வே திஸ் மேன் டேரிங்லி டேக்ஸ் அப் ரோல்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ், எனக்கு அது வந்து உண்மையாகவே மிரட்டுது, ஷாக் ஆகுது. அண்ட் த வே ஹீ இஸ் பர்ஃபார்ம்டு, பீக் வில்லனிசம். You will hate this man. ஸ்டார்டிங் எடுத்தோடனே கதையோட ஒரு கோரில் போயிடுது. 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நெஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சு. இந்த கேரக்டரை பார்த்தா, மம்முக்காவை பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு வச்சுக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார் எடுத்தோடனே 10வது நிமிஷத்தில். Post that, every time you see Mammuka, you will kind of panic. He'll kind of keep you, he'll be like, what is he going to do next? அப்படிங்கிற மாதிரி பேய் மாதிரி நடிச்சிருக்காரு.
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். இது வந்து ஸ்பாய்லர் கிடையாது. இது ஒரு மாதிரி ஒரு சீனை நான் சொல்கிறேன், ஆனால் என்ன நடக்கும்னு சொல்ல. பட் ஒன்று பண்ணுவார் மனுஷன். ஒரு பீக் மொமெண்ட்டில் அந்த அக்ரெஷன் காட்டுறதுக்கு மனுஷன் சிகரெட் ஆயில் வச்சுருப்பார். அதை அப்படியே கடிச்சு அப்படியே அந்த டொபாக்கோ துப்புவார் பாருங்க. மண்டை குழம்பிருச்சு, மண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கெல்லாம் வந்துட்டு டேய் யாரா அந்த என்னடா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. These kind of psychopaths will be this aggressive, and this man has portrayed the character in such a convincing way. அது you will எனக்கு as I talk எனக்கு பட நடிச்சுக்குது உண்மையிலே சீரியஸாக. He was scary man, honestly. தெரியும் மம்முக்கா தான் தெரியும், படம் தான் தெரியும், but he was bloody scary. Everything was so well written as well. ஸ்க்ரீன் பிளே வைஸாக எனக்கு பயங்கர எங்கேஜிங் ஆச்சுங்க. எனக்கு எங்கேயுமே போர்டிக்கல. எனக்கெல்லாம் அடுத்த வரைக்கும் போச்சு. அந்த வே அந்த சைக்கோபாத்தோட சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் தெரியுமா, அர்ஜஸ் இருக்கும், அண்ட் தென் ஹி எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் தென் ஹி ஹேஸ் ட்ரோஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகும் தெரியுமா. அந்த மொத்த ஆர்க்கும் இருக்குது. அண்டு டோட்டலி அன்அப்பாலஜெட்டிக்காக ஒரு வில்லன், ஒரு பேக் ஸ்டோரி. இதனால தான் குழந்தை பருவத்தில் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அதனால தான் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு சைக்கோ, நான் கொலை பண்ணுவேன்டா, ஐ ஹாவ் திஸ் அர்ஜ் டு கில் அண்ட் ஐ வில் கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு unapologetic portrayal of one particular character. And you know, this taken up by such a big superstar and performed the way he has, or performing the way he has. ஷோப்பா இந்த மனுஷன் ஐயோ பீக்குங்க. எனக்கு மனசு வலிக்குது. நான் நிறையா பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அவரை பற்றி மட்டுமே. பட் யூ வாட்ச் த ஃபிலிம், யூ வில் நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட். He'll scare you. He will scare you. So, having said that, இன்னொரு பக்கம் விநாயகன் சார் ஆஸ் த சட்டில் காப். மனுஷன் பெரிய அளப்பரியாக இருக்காது, ஆனால் கெத்தாக சில விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வல்னரபிளும் ஆவார், ஆனாலும் கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணுவார். he is a brilliant actor. He's nailed his role to வேறு லெவல் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேரும் பயங்கரம் நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி ராமச்சந்திரன் மேம் ஆகட்டும், அப்புறம் நம்ம ரஜிஷா மேம் ஆகட்டும், நிறைய பேர் வந்தாங்க, நிறைய விமன் வந்தாங்க. எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் வெல் லுக்கிங். சில பேர் வந்துட்டு ஒரு ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. வெவ்வேறு ரேண்டம் பீப்புளை பிடிக்கிறாங்கிறதுக்கு எல்லாமே ஒரு சாலிட் எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோயின் லுக் இல்லாமல் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி எல்லாமே பிடிச்சி, எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப வெவ்வேறு ஏஜ் கேட்டகரிஸில் பிடிச்சின்னு சொல்லிட்டு. He's a random killer. He just, நான் சொன்ன மாதிரி, he vets and he chooses people. அது வந்து just brilliant choice of everybody. எல்லாம், and they were all very very gorgeous looking. ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும், ரொம்ப கலையாக இருந்தாங்க. எவ்ரி ஸ்கின் டோனாலிட்டி அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு மாதிரி the choice of casting வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே சூப்பர்ப், சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தேவையான அத்தனை விஷயம் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்துட்டு சில விஷயங்கள்லாம், சில இடத்துலலாம் மம்முக்கு அந்த கார்கிட்ட நடந்து வர ஷாட், அப்படியே அந்த கேமரா மூவ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஐ கேன் கோ ஆன். எடிட்டிங்கும் சில நான் லீனியர் எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டஃப் kept us guessing again. Brilliant music. முஜீப் மஜீத் அவர்கள், மை காட், திஸ் மேன் ஹேஸ் கில்டு. நிலாக்காயும் பாட்டுக்கு மட்டும்தான் நான் ரியாக்ட் பண்ணேன், மற்ற எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணேன். நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு சொன்னேன், ஜூக் பாக்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க. ஐ குடன்ட் டூ இட் பிகாஸ் இதில் நிறையா காப்பி ரைட்ஸ் போயிட்டு இருந்துச்சு கண்டினியூஸாக. ஸோ ஐ தாட் ஓகே ஐ டேக் அ பிரேக்னு சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த மூவி தேட்டாக பார்த்தலாம். அதுவும் இன்னொரு ரீசனு, பட் ஆனால் காப்பி ரைட் வாஸ் த மெயின் ரீசன். ஸோ ஐ குடன்ட் டூ இட். பட் நெவர்தலெஸ் மியூசிக் வாஸ், எப்படி சொல்கிறது, வாஸ் அகேன் த சோல் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லி ஆகணும். நம்ம மம்முக்கா வந்துட்டு அவன் மம்முக்கா சோல்னால் இது ஹார்ட்டு, அந்த மாதிரி இருந்துச்சு. மாற்றி இட் வாஸ் லைக் முஜீப் மஜீத் அவர்கள், I mean he's killing it. Echo அவர் தான், if I'm not wrong, and this also is just absolutely killed it with the BGMs. ஜிதின் கே ஜோஸ் அவர்கள் தான் written and directed by ஜிஷு ஸ்ரீகுமார் அவரும் சேர்ந்து எழுதியிருக்காரு. It's a brilliant watch. Take the right thing, do the right thing, and choose the right thing. Please vulnerable ஆகாதீங்க. Animals like these exist. ப்ளீஸ் வல்னரபிள் ஆகிடாதீங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் செல்ஸ். ப்ளீஸ் பி சேஃப். அண்ட் தெரில, இதெல்லாம் சொல்லி நான் கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு வேறு ஜோனுக்குள்ளே போகிறோம்ல. பட் இஃப் பீப்புள் லைக் தீஸ் ஆர் காட், த கவர்மெண்ட் ஆர் த பீப்புள் இன் பவர், ப்ளீஸ் டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். திஸ் இஸ் நாட் சம்திங் டு பி டாலரேட்டட். இந்த மாதிரி பீப்புளோட எக்ஸிஸ்டன்ஸ், ஓ மை காட். அண்ட் இஃப் த பனிஷ்மெண்ட்ஸ் டோன்ட் பிகம் ஹார்ஷர், people like this வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஐயோ, I'm still like in shock of what I've seen.
ஓகே, this is my review on கலங்காவல். உங்கள் தாசனங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில வீடியோ முடிச்சுக்க பார்த்தா நன்றி. சீக்கிரம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.